அத்தியாயம் 49. ஒரு பந்தயம். நான் விடுதியின் அரங்குகளில் சுற்றித் திரிந்து மற்ற மாணவர்களிடம் செபாஸ்டியன் எங்கே தங்கியிருக்கிறார் என்று கேட்டேன். அதிர்ஷ்டவசமாக செபாஸ்டியன் என்னைப் போலவே இங்கு பிரபலமற்ற நபராக இருந்தார். எனவே விரைவில் யாராவது எனக்கு வழிகாட்டுதல்களைக் கொடுத்தார்கள். செபாஸ்டியனின் அறையை நோக்கி நடந்து செல்லும்போது அவரை எப்படி ரேங்க் போட்டிக்கு சம்மதிக்க வைப்பது என்று யோசிக்க வேண்டியிருந்தது. நான் பெற்ற எனது தற்போதைய ரேங்க் மக்களுக்கு தெரியாது. அதனால் எனது சண்டை திறமைக்காக நான் அவர்களுக்கு தெரியாதவனாக இருந்தேன். என்னைப் போன்ற ஒரு குறைந்த ரேங்குடன் சண்டையிடுவதில் செபாஸ்டியனுக்கு எந்த லாபமும் இல்லை. அதே சமயம் நான் தான் 9வது ரேங்க் எடுத்தேன்னு அவங்க கிட்ட சொல்ல விரும்பல. அது அவங்க பயந்துடுவாங்கன்னு பயந்து. கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு அவங்க நிராகரிக்க கஷ்டமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். செபாஸ்டியன் சில்வர்டவுனிலிருந்து வந்திருப்பதாகவும், அதாவது அவர் கட்டிடத்தின் அந்த பகுதியில் இருப்பார் என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் கட்டிடத்தின் வெளிப்புறத்தை நெருங்கும்போது 5 பேர் கொண்ட ஒரு குழு காத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த குழுவிலிருந்து வெள்ளி நிற முடியுடன் கூடிய உயரமான அழகான ஒரு மனிதர் முன் வந்தார். யாரோ என்னை தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கதான்னு நினைக்கிறேன். செபாஸ்டியன் தனது வயதிற்கு ஏற்ற உயரமான மனிதர். என் முன் நிறுத்தப்பட்டபோது அவர் என்னை விட குறைந்தது 2 அடி உயரமாக இருந்தார். ஆனால் நான் பயப்படவில்லை. இப்போது அவரை விட பெரியதாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கும் மிருகத்தை நான் எதிர்கொண்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். தகவல் வேகமாக பயணிக்கிறது. யாரோ என்னை தேடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உன் மேலே இருந்து அந்த கருப்பு பொடியை பார்த்தவுடனேயே நீ ஏன் இங்கே வந்தாய் என்று எனக்கு உடனடியாக தெரிந்தது. உன் நண்பனுக்காக பழிவாங்க நினைக்கிறாய், இல்லையா? எனக்குள் இருந்த கோபத்தை அடக்க என் முழு பலமும் தேவைப்பட்டது. என்னால் முடிந்தால் நான் அவன் தலையை இங்கேயே இப்போதே வெட்டிவிடுவேன். ஆனால் எனக்கு இருந்த சக்தியால் ஏவ்ரியன் அகாடமியிலிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை. நீங்களும் நானும் ஒரு தரவரிசை போட்டியை நடத்துவோம். செபாஸ்டியன் சிரிக்க ஆரம்பித்தான். அதைச் செய்வதால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? உங்களில் சிறந்த கருப்புச் சட்டைகளை நான் ஏற்கனவே வென்றுள்ளேன். அவர் சிறப்பு வாய்ந்தவர் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் அவர்கள் தொடும் அனைத்தையும், உங்கள் நண்பர்கள் என்று அழைக்கப்படுபவர்களையும் கூட அழைக்கும் ஒரு சாபக்கேடுதான் நீங்கள். நீ ஜெயிச்சா இதையெல்லாம் நீ வாங்கிக்கலாம். 2 இடைநிலை மிருக படிகங்களை வெளிப்படுத்த நான் என் கையை திறந்தேன். உங்களைப் போன்ற ஒருவருக்கு அது எப்படி கிடைத்தது? ஏவ்ரியன் அகாடமியில் புதிய மாணவர்களுக்கு இடைநிலை படிகங்கள் அதிக மதிப்புடையவை. பயிற்சியின் போது மாணவர்கள் தங்கள் உபகரணங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அடிப்படை பயிற்சி முடிந்ததும் நாங்கள் வெளியே வேட்டையாட முடியும். அடிப்படை அடுக்கு படிகங்களுக்கு பதிலாக ஓரிரு இடைநிலை படிகங்களை வைத்திருப்பது உயர்தர உபகரணங்களை உருவாக்க உங்களை அனுமதிக்கும். இது உங்களுக்கு ஒரு பெரிய தொடக்கத்தை தரும். என் அப்பா ஒரு அட்வென்ச்சரர். அவர் இதையெல்லாம் போறதுக்கு முன்னாடி எனக்கு பரிசளித்தார். ஆனா இதையெல்லாம் எதுவா இருந்தாலும் மாற்ற ஒரு கொள்ளனை கண்டுபிடிக்க என்கிட்ட இன்னும் பணம் இல்லை. நீ என்னை அடிச்சா 2மே உனக்கு கிடைச்சுடும். அவனை எப்படி வசீகரிப்பது என்று யோசித்துக் கொண்டே இதை யோசித்தேன். செபாஸ்டியன் தோற்க எந்த வழியும் இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு திமிர் பிடித்தவனாக இருப்பான் என்பதுதான் என்னுடைய ஒரே நம்பிக்கை. சரி, ஆனா பயிற்சி மைதானத்துல எல்லாருக்கும் முன்னாடி போட்டி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இதையெல்லாம் உன்னிடமிருந்து எடுக்க வற்புறுத்தினதா யாரும் நினைக்கக்கூடாது. சரி. நாங்கள் எங்கள் தனித்தனி வழிகளில் நடந்தோம். நான் என் அறைக்கு திரும்பிச் செல்ல ஆரம்பித்தேன். என் தங்குமிடத்திற்கு திரும்பும் வழியில் நான் கயலை சந்தித்தேன். ரே, நீ செபாஸ்டியனுடன் சண்டையிடப் போகிறாய் என்று நான் இப்போதுதான் கேள்விப்பட்டேன். உனக்கு பைத்தியமா? அவன் உன்னை கொன்று விடுவான். அவன் மோகனிற்கு என்ன செய்தான் என்று நீ பார்க்கவில்லை. வழக்கம்போல செய்தி இங்கே வேகமாக பரவியது.
கயல், என்னை நம்பு, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ கடைசி சண்டையில இருந்து நீ மாதிரி பந்தய வளையத்தை ஆரம்பிக்க முடியுமா? ஆமாம், நிச்சயமாக என்னால் முடியும். ஆனால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க உங்களுக்கு எதிராக பந்தயம் கட்ட திட்டமிட்டாலும் கூட அது சரியான வழி என்று நான் நினைக்கவில்லை. நான் கபிலனை பார்த்து என் 2 கைகளையும் அவன் தோள்களில் வைத்துக்கொண்டு வேறு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தேன். கயல் கடைசியில் சம்மதித்தான். சரி, உன்னை எப்படியும் என்னால் தடுக்க முடியாது. எனக்கு ஒரு உதவி செய், குறைந்தபட்சம் ஒரு அடியாவது போடு. நாங்கள் இருவரும் தனித்தனியே சென்று நாளைக்கு தயாரானோம். மறுநாள் மாணவர்கள் வெளியே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தனர். ஆனால் முன்பு போலவே அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தினர். 2ஆம் நிலை மாணவனுக்கும் கருப்புச் சட்டை அணிந்த மாணவனுக்கும் இடையே ஒரு போர். இந்தப் போட்டி இப்படித்தான் விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. மோகன் நிகழ்த்திய நிகழ்ச்சிக்குப் பிறகு கருப்புச் சட்டை அணிந்த மாணவர்கள் மீது நிறைய பேர் ஆர்வம் காட்டினர். செபாஸ்டியனுக்கு எதிராக அவர்களால் எவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை பார்க்க அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். இருப்பினும் எதிர்பார்க்கப்பட்டபடி செபாஸ்டனுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. 2 போட்டியாளர்களும் இப்போது ஒருவருக்கொருவர் எதிரெதிர் நின்று கொண்டிருந்ததால் சண்டை விரைவில் தொடங்கவிருந்தது. ரே மற்றும் செபாஸ்டியன் நடுவில் இருக்க ஒரு கூட்டம் விரைவாக உருவானது. முந்தைய நாள் கயல் ரேயின் அறிவுறுத்தலின்படி பணம் சேகரிக்கச் சென்றிருந்தார். 2 பேரைத் தவிர பெரும்பாலான மக்கள் செபாஸ்டியனை வெற்றி பெற பந்தயம் கட்டியிருந்தனர். அவர்கள் எரிக் மற்றும் மருதன். ரேயுடன் தீவிரமாக சண்டையிட்ட 2 பேர் மட்டுமே. ரேயின் அரை தோழர்கள் பக்கத்தில் நின்று பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். முதலில் பேசியது முகேஷ்தான். அப்படியானால் ரே எவ்வளவு நேரம் தாக்குப்பிடிப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அவருக்கு காயம் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன் என்று தர்ஷன் கூறினார். எரிக் மற்றும் ஸ்லிவியா ஆகியோர் மட்டுமே வேறுபட்ட கருத்தைக் கொண்டிருந்தனர். இந்த போராட்டம் நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் நடக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று ஸ்லிவியா கூறினார். காதல் எவ்வளவு குருட்டுத்தனமானது, முகேஷ் கூறினார். ரே எவ்வளவு வலிமையானவர் என்பதை நீங்கள் பார்க்க முடியாவிட்டால் நீ ஒரு குருடனாக இருக்க வேண்டும். முகேஷ் பதிலளிக்க விரும்பினான். ஆனால் சண்டை விரைவில் தொடங்கவிருந்ததால் இப்போது அனைவரின் கவனமும் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது குவிந்தது. சண்டை தொடங்கவிருந்தபோது போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் தொடர்பாளருக்கு அழைப்பிதழை அனுப்பினர். செபாஸ்டியன் மாணவர்கள் அவர் பார்த்ததைக் கண்டு சுருங்கினர். நீங்க இவ்வளவு தன்னம்பிக்கையோட இருந்ததில் ஆச்சரியமே இல்லை. அப்போ மருதனை தோற்கடிச்சது நீங்கதான். செபாஸ்டியன் கத்தினார். சுற்றியிருந்த அனைவரும் அதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தனர். குறிப்பாக முன்பு ரேயுடன் சண்டையிட்ட மாணவர்கள். அவருக்கு முன்பு 250+ மதிப்பெண் இருந்த ரேங்க் அவர்களுக்கு தெரியும். இந்த புதிய தகவல் சண்டையை இன்னும் சுவாரஸ்யமாக்கியது.